ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது எந்த பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லி சில ஆட்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். பாருங்கோ, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதுதான் கோயம்பேட்டூர் பஸ் ஸ்டாண்ட். இந்த கோயம்பேட்டூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் முதல் மரக்கறி மார்க்கெட்டும் இருந்தது. இப்போ ஒரு 5-6 மாதமா அது வேற இடத்துக்கு மாத்தியாச்சு. இன்னொரு அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் பாருங்க பாப்பம். சரி, நான் இப்போ பஸ் ஸ்டாண்டை தாண்டி அங்கால போய் மரக்கறி மார்க்கெட்டுக்கு போனேன். போன உடனேயே என்ன ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் என்ற கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனேயே நான் அதை வாங்கிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே கோவா பூவண்டும் சொல்லுறவங்க. பாருங்க, இந்த காலிஃப்ளவர்ல தான் ஒரு ஃப்ரை ஒன்று நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறன்றதை வீடியோக்குள்ளே வந்து பாருங்க. முதல்ல காலிஃப்ளவரை இப்படி சின்ன சின்ன துண்டு துண்டா பிச்சை எடுப்போம். நாங்கள் இதுக்கு கத்தி பாவிக்க தேவையில்லை, கையாலேயே நாங்கள் பிச்சை எடுக்கலாம். ஆனால் இதுக்குள்ள பூச்சி புழு எல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்க, இப்படி கையாலேயே உடைப்போம். உடைச்சு கொண்டு இருக்கைக்குள்ளேயே நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிக்கிறதுக்கு இடையில நாங்கள் இதே ஒரு கால் சும்மா தண்ணியில 2 தரம் கழுவி எடுப்போம். இந்த காலிஃப்ளவர்ல மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் நிறைய இருக்கிறதால எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. கேன்சர் கூட வராமல் தடுக்க உதவுறதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப நாங்கள் ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்புத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு இந்த கொதி தண்ணியை விட்டு நல்லா கலக்குவோம். களி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் இந்த கொதி தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே கலக்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்பேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் திறந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே வடிகட்டி இதை எடுப்போம். இந்த கார்லிக் ஃப்ளவருக்குள்ள இருக்கிற பூச்சிகள் புழுகள் எல்லாம் போகணுமென்று தான் நாங்கள் மஞ்சளும் உப்பும் போட்ட நாங்கள். இதுதான் நாங்கள் கிளீன் பண்ணின காலிஃப்ளவர். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் கோதுமை மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூளும் போட்டு நல்லா கையால் கலக்குவோம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணுமென்றால் தனி மிளகாய் தூள் வேணுமென்றால் சேர்க்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் இதை நல்லா சேர்ப்போம். இந்த மாவில் இந்த காலிஃப்ளவர் சேர்றது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுப்பேன். இப்போ நாங்கள் பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெயை கொதித்த உடனே ஒவ்வொண்டா எடுத்து போடுவோம். பகோடாவுக்கு எப்படி நாங்கள் போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் போடுவோம். இதை நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்க வேணும். இப்போ ஒருக்கா கிளறி விடுவேன். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே அப்படியே எண்ணெயிலிருந்து வடிகட்டி ஒரு பேப்பருக்கு மாற்றுவேன். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையே பொரிப்பேன். விரும்பினால் நாங்கள் போட தேவையில்லை. பாருங்கோ எங்களோட காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே எங்களுக்கு சோத்துக்கு எடுக்கலாம். இது எங்களோட ஒரு ஸ்டார்டரு கூட நாங்கள் இதை எடுக்கலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.